Right. பாப்பனாங்க practical number 8 பேஜ் நம்பர் நம்மளோட practical guideல பேஜ் நம்பர் 10 அதெல்லாம் இதுதான் சுவாச வீதமும் சுவாச ஈவு தொடர்பான பரிசோதனை. இந்த பரிசோதனை வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த எப்படி இப்போ நாங்கள் பொமனா ஆர்கியூ சமன் நான் உங்களுக்கு சுவாச ஈவுண்ட தலையங்கம் படிப்பிக்க கொள்ளையும் சொல்லி தந்தேன். எப்படி ஆர்கியூ சமன் வி CO2 என்ன சொல்றது VO2 ஆகும். இதுக்கு விலங்கு இதுல பாருங்க A தர என்ன சொல்லுவோம் CO2க்கு H- அதங்கு A தர என்ன சொல்றது H என்று சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு இதை வெட்டி போட்டு H- இவ்வளவுதான் என்ன சுவாச ஃபர்ஸ்டுக்கே சுவாச வீதத்துல சொல்லி தந்து ஏன்னா சுவாச ஈவில் பாருங்க பாப்போம். அந்த தியரி படிப்பிக்க கொள்ள எப்படி சொல்லி தந்தீங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று போட்டு காட்டுங்க. அப்போ சொன்ன ப்ராக்டிக்கலில் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருந்தோம். அந்த விஷயந்தான் எப்படி இந்த பகுதி எடுக்கிற பிரச்சனை தான் நீங்கள் வாரி விளங்குறையில் ஆக்களுக்கு அதான் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்களுக்கு பைட்டம் வித்து இருக்குது ரைட், 2 சுவாசமானிகள் KOH கரைசல் அடுத்த எரிகுழாய்ங்கிற சின்ன குழாய் உங்களுக்கு தெரியும். அடுத்து நிறுத்த கடிகாரங்கள், நீர் தொட்டி, தராசு, வசலின் அல்லது களி, இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். சரியா ரைட். நீர் தொட்டி என்னதுக்காண்டி யூஸ் பண்ணுறது கேட்பாங்க எக்ஸாம்பிள். நீர் தொட்டி என்னதுக்காண்டி யூஸ் பண்ணுறது வெப்பநிலை மாறாமல் பேணுறதுக்காக வேண்டி. அடுத்தது களி என்னதுக்கு யூஸ் பண்ணுறது வெளியால் உள்ள வளிமண்டல வழி இதுக்குள்ளே வந்துடக்கூடாண்டத்தை இந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும் அதுகளை ஒட்டி விடணும், அப்படி ஃபுல்லாக பூசி விட வேணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நார்மலான விஷயம் ரைட். இப்போ இதுதான் உங்களுக்கு விளங்கணும் என்னண்டா, இப்போ வெளியால் வளிமண்டல வழி என்ன அமுக்கத்தை கொண்டிருக்குதோ கொம்மனை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க பை என்று சொல்லுவாங்க வளிமண்டல அமுக்கத்தை. வளிமண்டல அமுக்கம் இங்கனைக்கு என்ன அமுக்கமோ அதே அமுக்கம் தான் இங்கேயும் இருக்கும் இல்லைங்களா. இதான் இதுலேயும் வழி தானே, அப்போ இதுலேயும் அதே அமுக்கம் தான் இருக்குது, ஃபுல்லாக அமுக்கம் இதே அமுக்கம். எல்லா இடத்துலையும் வளிமண்டல அமுக்கம் மாறாது. அதனால இந்த நிறமூட்டப்பட்ட நிரல் என்ன செய்யும் யூக்குழாயில் சமனா இருக்கு. ரெண்டு ஒரே லெவல்லாம் செய்யணும் ரைட். அப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மட்டத்திலே தான் இந்த மட்டமும் காணப்படும். சரிதானே ரைட். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அடுத்த வந்து இந்த நிறமூட்டப்பட்ட நீர்நிரல் சமனாயிருக்கும், அங்கேயும் சமனாயிருக்கும். ரெண்டும் இப்போ சமப்படுத்தியாச்சு, முடிச்சு. ரெண்டாவது என்ன செய்யணும்டா, 8 மணி நேர நீரில் ஊறவிடப்பட்ட 25 கிராம் தான் பொதுவாக எடுக்கிறேன் சமனான அளவு பைட்டம் வித்து எடுக்கும். பைட்டம் வித்து எடுக்கிறேன் எப்படி வேற சாம்பிள்லேருந்து எடுக்கக்கூடாது, ஒரே சாம்பிள்லேருந்து என்ன செய்யணும் கிளறி போட்டு 25 கிராம் தராசில் என்ன செய்யணும் சரியாக நிறுத்தெடுத்து செய்யணும் ரைட். அப்போ நாங்கள் இப்படியும் செய்யலாம். பொதுவாக வந்து அந்த வித்துக்களை கொஞ்சத்தை எடுத்து அப்படியே தண்ணியில் 8 மணி தான் ஊற போடணும். ஊற போட்டு ஒரு நாள் ஈரக்கடதாசியில் பரப்பி வைக்கணும். வச்சுட்டு அதில் முளைக்கிற வித்திக்கு தானே அந்த வித்தில் 25 கிராத்தை அங்கால என்ன இங்கே 25 கிராத்தை எடுத்து இதுக்குள்ளே போடணும். அதே மாதிரி 25 கிராத்தை எடுத்து இதுக்குள்ளே போடணும். அதையும் போட்டுட்டு ரைட் திருப்பி என்ன செய்யணும்டால் KOH அதை எரிகுழாய்க்குள்ளே KOH போட்டு அதை வந்து என்ன செய்யணும் நூலால் எப்படி கட்டி விட்டு இதில் இது தக்கை தானே இந்த தக்கையில் என்ன செய்யணும் தொங்க விட்டா சரி. இதை KOH தொங்க விட்டாச்சு ரைட். இதுக்குள்ள அதே கனவளவு KOH எவ்வளோ எடுத்தோமோ அதே கனவளவு என்ன செய்யணும் நீர் எடுத்து இதுக்குள்ள என்ன செய்யணும் விட்டு அதுக்குள்ளே எரிகுழாயில் தொங்க சமமாயிக்கணும் பரிசோதனை பார்க்க ரைட். ஒரு பொருளை மட்டும் தான் மாற்றிக்கணும். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்டா இதை க்ளோஸ் பண்ணி விடணும் ரைட். இதை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி விட்டா இனி வளிமண்டல வழியிற கேஸ் இனி இங்கால தொடர்பு இல்லை. அப்போ இந்த வித்துக்கள் வந்து எதை பயன்படுத்தும் இதுக்குள்ள உள்ள வழியைத்தான் பயன்படுத்தும். இதுக்குள்ள உள்ள இந்த வழியையும் அதே மாதிரி இந்த குழாய்க்குள்ள இருக்கிற இந்த வழியையும் தான் பயன்படுத்தலாம் தானே. ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இதுலயும் அமுக்கம் சாமல்னு சொல்லிட்டேன். இப்ப க்ளோஸ் பண்ண பிறகு இவர் இந்த வித்துக்கள் வந்து இந்த வாயு என்ன செய்யுது உள்ள இழுக்குதுன்னு சொன்னா இதுல அமுக்கம் குறையுமா இல்லையா, அமுக்கம் குறை. அப்படி அமுக்கம் குறைய கொள்ள இங்கால வளிமண்டல அமுக்கம் கூடுமா இல்லையா, கூட கொள்ள இங்க என்ன செய்யும் இனி ஒசேர பார்க்கும். அப்ப நாங்க ஆரம்ப மட்டத்தை ஏற்கனவே நாங்க என்ன செய்யணும் குறிச்சு வச்சுக்கணும். இதுதான் ஆரம்ப மட்டம். இங்கேயும் என்ன செய்யணும் ஆரம்ப மட்டத்தை ஏற்கனவே குறிச்சு கொள்ளணும். குறிச்சிட்டு என்ன செய்யணும் ஸ்டப் வச்ச ஒன் பண்ணி 2 மணித்தியாலும் வெயிட் பண்ண வேண்டியா. 2 மணித்தியாலத்துக்கு நான் பார்த்தோம்னு சொன்னா
இவங்க ஒட்சிசனை பயன்படுத்தி என்ன செய்யும், எவ்வளவுக்கு இங்க அமுக்கம் கூடி இங்க நீர்மட்டம், நிறமுள்ள நீர்மட்டம் இந்த மட்டுக்கு வருகுதோ இந்த மட்டுக்கு வரும். ரைட், வந்துடும். 2 மணித்தியாலத்தால பார்த்தா இந்த மட்டுக்கு உயர்ந்து போய். காரணம் என்னன்னு சொன்னா வார CO2 எல்லாம் என்ன செய்யுது, KOH பயன்படுத்து. வார அவ்வளவு CO2 KOH பயன்படுத்து. அங்க பாருங்க, CO2 கேஸ் வந்து என்ன செய்யுது, KOH கரைசலை பயன்படுத்தி KHCO3 மாறும். அவ்வளவு என்ன செய்யும், இதுக்குள்ள போயிட்டு. அப்ப இங்க ஒட்சிசன் பயன்படுத்தப்பட்ட அந்த அளவு மட்டும்தான் என்ன செய்யுது இங்க கிடைக்குது. அதனால நாங்க இதை அளந்து பார்ப்போம். 2 மணி நேரத்துக்கு பிறகு H வருது. அப்ப VO2 சொல்லுவோம் நாங்க கனவளவு, பயன்படுத்தப்பட்ட ஒட்சிசன் கனவளவு VO2 சமன் A வந்து குறுக்கு வெட்டு பரப்பு மாறாது. H போட்டுட்டா என்ன நடக்கும், ஏத்தர H வந்து VO2 ஆகும். சரிதானே? ரைட். அதே மாதிரி இங்கால என்ன நடக்க போகுது, நீ 2 மணி நேரத்துக்கு பிறகு பார்ப்போம். உண்மையிலேயே ஒட்சிசனை மட்டும் அது பயன்படுத்துமா இருந்தா எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கணும், இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கும். இந்த இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கும், இந்த கேபிட்டல் H மட்டுக்கு வந்திருக்கும். ஆனா என்ன நடந்திருக்கீங்க, 2 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்க கொள்ள ஒட்சிசனை பயன்படுத்திக்கு அப்ப CO2 வெளியே வந்திருக்குமா இல்லையா, வெளியே வந்து அந்த CO2 என்ன செய்யுது, நீர் உள்ளுக்கு எடுக்காது, அது இதுக்குள்ள வந்து என்ன செய்யும், அந்த வழியை தள்ளும் கீழே. சிமலை தானே, அது தள்ள கொள்ள கடைசியா தள்ளி இந்த லெவலுக்கு வந்துச்சு, இந்த லெவலுக்கு வந்துச்சு. அந்த லெவலுக்கு வந்தா நாம இறுதி அளவை தான் பார்க்கலாம். சிமலை தானே, ஆரம்ப அளவு நமக்கு தெரியும், இறுதி அளவை பார்க்குறோம் இவ்வளவு உயரத்துல நிற்கு. அப்ப அந்த அளவை எடுத்தோம்னு சொன்னா இந்த அளவு தான் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு விளங்குது ஒட்சிசன் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருந்தா இவ்வளவு உயர்ந்திருக்கும். CO2 வெளியே வந்து தள்ளுனத்தால எவ்வளவு வந்திருக்கு, கீழே இவ்வளவு வந்திருக்கு. அப்ப H மைனஸ் Hங்கிறது CO2 அளவாகும். இதுல இருந்து இந்த மட்டுக்குள்ளது என்னவா இருக்கும், இது வந்து என்ன, இதுதான் CO2 அளவு. அப்ப அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், H மைனஸ் H சொல்லுவோம். விளங்குதானே? அப்ப VCO2 நாங்க போட்டோம்னு சொன்னா A தர H மைனஸ் H, அதைத்தான் நாங்க இப்ப இப்படி ஒரு சமன்பாட்டுல போட்டு காட்டிக்கிறோம். விளங்குதா? இப்ப இதைத்தான் நாங்க சுவாச ஈவுன்னு சொல்றது. உண்மையிலேயே சமன்பாட்டின்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி எடுக்கணும்னு சொன்னா சுவாச வீதம் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது ஒட்சிசனுக்கு மட்டும் செய்யணும், ரெண்டாவது CO2க்கு மட்டும் செய்யணும். விளங்குதா? முதலாவது ஒட்சிசனுக்கு செய்யறதுங்கிறது வந்து சுவாச வீதம் காணுமா, சுவாச வீதம் என்ன, வெளிவிடப்பட்ட எது CO2 அளவின் கீழ் நேரம் போடும். விளங்குதா? ரைட். கவனிங்க, நான் இதை அழிக்கிறேன், அழிச்சு போட்டு உங்களுக்கு இதை எழுதுறேன்னா. ரைட், இதை பாருங்க, சுவாச வீதம் 2 சமன்பாட்டில் எடுக்கலாம். ஒன்று வந்து என்ன, வெளிவிடப்பட்ட என்னது CO2 கனவளவின் கீழ், அதாவது நேரம் சொல்லணும், குறிப்பிட்ட நேரம். அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு சொல்லலாம். அப்ப இதுக்கு என்ன சொல்றது, VCO2 நேரம். உண்மையிலே தான் சமன்பாடா, ஞாபகம் வச்சுக்கணும். VCO2 சமன் என்ன, ஏ தர H மைனஸ் H நேரம். சிமலை தானே? ரைட், இதுதான் சமன்பாடு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு என்ன, சுவாச வீதம் சமன் பயன்படுத்திய O2வின் கனவளவின் கீழ் என்ன சொல்றது, நேரம், அலகு நேரம். அப்ப VO2 கீழ் என்ன சொல்றது, Tன்னு சொல்லுவோம். அப்ப A தர என்ன சொல்றது, H T. கவனமா, பிராக்டிக்கல் வந்து சுவாச வீதம் சுவாச ஈவு இல்லைங்களா, சுவாச ஈவிலிருந்து அவங்களுக்கு சுவாச வீதத்தில் இருந்து தான் சுவாச ஈவை கொண்டு வரும். விளங்குதா? ஏன்னா ராயல் காலேஜ் பேப்பர் ஒன்ல கேட்டதும் கூட எப்படி சுவாச ஈவை படிப்பிச்சு விட்டுறோம். நாங்க என்ன நடந்து, அவர் சரியா பிராக்டிக்கல் கூட வந்தாங்க, சுவாச வீதத்தை கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் நடக்குது. என்ன குறிப்பிட்ட நேரத்தால் பிரிக்க தெரிய மாட்டேன். சேமலைட்டாங்க ஃபுல்லா உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிக்கு கவனமா. இப்பதான் RQ சமன் போடணும். RQ சமன் என்ன, சுவாச வீதம் வெளிவிடப்பட்ட, இந்த VCO2 தானே கதைக்கிறோம். ரைட், வெளிவிடப்பட்ட சுவாச வீதத்தின் உள்ளெடுக்கப்பட்ட சுவாச வீதம் அப்படி கதைக்கணும். ரைட், வெளிவிடப்பட்ட
வெளிவிடப்பட்ட சுவாச வீதத்தின் கீழ் உள்ளெடுக்கப்பட்ட என்ன சொல்றது உள்ளெடுக்கப்பட்ட சுவாச வீதம். அப்ப வெளிவிடப்பட்டது அது VCO2 VCO2 டி. அதே மாதிரி இங்க என்ன சொல்லணும் VO2 டி. இந்த சமன்பாட்டை எடுத்தா நாங்க என்ன செய்யணும் இங்க பார்க்கலாம். இந்த VCO2 டி அதன் கீழ் என்ன VO2 டி. இப்ப ஏ தர என்ன சொல்லணும் H மைனஸ் H கீழ் டி. அதே மாதிரி ஏ தர H கீழ் டி எல்லாம் வெட்டுப்படும். எல்லாம் வெட்டுப்பட்டா H மைனஸ் H கீழ் H ஆகும். இதுதான் RQ. உங்களுக்கு சுவாச வீதமும் விளங்கி இப்ப என்னன்னு சொல்லி சுவாச வீதத்தின் ஊடாக சுவாச ஈவு எடுக்கும். இப்ப கணக்கு வடிவா எங்களுக்கு தரையணும். ரைட், எப்படி தரையணும் சிம்பிளா ஒரு கணக்கு ஒன்று எழுதணும் எங்களுக்கு. ரைட், இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. தேவையானதை மிச்சத்தை கணக்கில் ஒரு கணக்கு ஒன்று சாரை நடக்குங்க. இதுல கேள்வி வந்து கொஸ்டின் ஒன்று செய்யலாம். என்னது 2 எளிய சுவாசமானி பரிசோதனையில் சர்வசமனான சோதனை நடத்தப்பட்ட போது 2 மணித்தியாலத்தின் பின்னர் அவதானிப்பில் இதுல முதலாவது கேஸ் என்னென்றால் KOH கரைசல் கொண்ட எளிய சுவாசமானி. அப்ப சுவாச ஈவுக்கு பயன்படுத்துகிற என்ன மானி எளிய சுவாசமானின்ற தெளிவாய்க்கணும். சுவாசமானி என்னது யூக்குழாயின் நிறம் கொண்ட நீரின் உயரம். சுவாசமானியில் நிறங்கொண்ட நீரின் யூக்குழாயின் உறுப்புயத்தில் உள்ள உயரம் 120 சென்டிமீட்டர் ஆகும். இறுதியாக அளக்குறாங்க. ரைட், இறுதியில் அளவு 2 மணி நேரம் பின்னர் தானே. KOHக்கு பதிலாக நீர் கொண்ட எளிய சுவாசமானியில் யூக்குழாயின் நீர்நிரலின் உயரம் 104 சென்டிமீட்டர் ஆகும். விளங்குதானே 104 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப இதுல குறிப்பு என்னென்று சொன்னால் யூக்குழாயின் ஒரு புயத்தின் ஆரம்ப நீர்நிரலின் உயரம் மூலமா 100 சென்டிமீட்டர். அப்ப நாங்க இதை வந்து என்ன செய்ய போறோம் 100 சென்டிமீட்டர் எடுக்க போறோம். அவ்வளோ கேஸ் வளம் 100 சென்டிமீட்டர் இதிலே வச்சு வழங்கப்படுத்தணும். உங்களுக்கு இவ்வளவு எவ்வளவா ஆரம்ப நீர்நிரல் நிறம் 100 சென்டிமீட்டர். அப்ப இங்க இதை எவ்வளவு சொல்லுவோம் நாங்க இதுவும் 100 சென்டிமீட்டர் தானே 100 சென்டிமீட்டர். கேள்வி வந்து என்ன முதலாக கேள்வி சுவாச ஈவு யாது. ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லுது இதன் கீழ்ப்படையாது. இந்த வித்தின் கீழ்ப்படையாது. சுவாச ஈவை எப்படி காணையலும் 104 இந்த இதுதானே ஃபர்ஸ்ட்டுக்கு இது 120 சொல்றாங்களா. அப்ப 120 இது உயர்ந்து தானே. அப்ப இவ்வளவு 120 சொல்றாங்க. 120 இது எவ்வளோ 20 சென்டிமீட்டர். அவ்வளோ கேஸ் 20 சென்டிமீட்டர். இங்க என்ன சொல்றாங்க 104ங்கிறாங்க இறுதி. அப்ப இவ்வளவு 104 சென்டிமீட்டர். ரைட், 104 தானே 104 என்ன குழப்பமா இல்லை. அப்ப RQ சமன் என்ன RQ சமன் நமக்கு தெரியும். சமன்பாட்டெலாம் வரணுமா VCO2 VO2. அப்ப H மைனஸ் H என்ன சொல்லணும் H மைனஸ் H எவ்வளோ இது எவ்வளோ வந்தீங்க 20 தானே. இது 20 H வந்து 20. அப்ப 20 அதங்கில் 20 மைனஸ் எவ்வளோ வந்தீங்க 104 அல்ல சொல்லிக்குது. ரைட், 104 சொன்னா இவ்வளவுதான் வந்திருக்கேன். ரைட், அப்ப 4 தானே கழிக்கணும். என்ன இந்த இவ்வளவு அழிக்கலாம் ஏன்னா 100லேருந்து 104. அப்ப இந்த 4 கழிச்சு விட்டா எத்தனை வரும் 16×20. அப்ப வெட்டினா எவ்வளவு வரும் 0.8. அப்ப 0.8ங்கிறது எதுக்குரியது புரதத்துக்குரிய. ஏன்னா கார்போஹைட்ரேட்டா இருந்தா 1 சுவாசைவு, புரதமா இருந்தா 0.8, லிப்பிட்டா இருந்தா 0.7. அப்ப இது என்ன வித்துன்னு சொன்னா புரதத்துக்குரிய ஒரு வித்தா சொல்லு. ஏன்னா ஒரு பருப்பு ஏன்னா புரதத்துக்குரியது தானே. அதே மாதிரி 0.7 மாதிரி தருவாங்க ஆமணக்கு வித்து. இதெல்லாம் நம்மளோட ப்ராக்டிக்கலில் உள்ள பேர்கள் கவனமா. ரைட், ஸோ இவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம். லேஸ் தானே செய்யறது. இப்படி ஒரு கணக்கோடு வந்திருக்கு ஒரு சில இடங்களில். சுவாச
வீதத்தை கேட்டாலும் உங்களுக்கு பரப்போட சேர்த்து அவங்க ரோயல் பேப்பரில் வந்து இதில் பரப்பை கொடுத்திருந்தேன். அதான் இதில் விஷயம். கேள்வி அழகாக கேட்டிருந்தாலும் அந்த பேப்பரை நான் இன்னொரு டைமில் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியா? வேறு எதுவும் இருக்கு அதில் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை தானே. இவ்வளோ விஷயம் சம்மரைஸ். கேள்வி ஒன்று செஞ்சு முடியும். எஸ் ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி வரலாம் பிள்ளை. என்னண்டா இதே அளவுக்கு அவங்க எப்படி பெரட்டுவாங்கன்னு சொன்னால் ஆரம்பித்து 120க்கு தானே ரைட். ரெண்டாவது பியில் வந்து இந்த இதுதானே இந்த KOH இல்லாத பரிசோதனை குழாயில் நீர்நிரல் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. நீர்நிரல் மாற்றத்தில் நீர்நிரல்ல எந்த மாற்றம் ஏற்படவில்லை எனின் சுவாச வீதம் என்ன கேட்பாங்க. சுவாச வீதம் என்ன சொல்லிடு சும்மா அடிக்கலும் கார்போஹைட்ரேட் மாற இல்லை. அது வித்தியாசம் வந்து கேள்வி உங்களுக்கு வர அதை சேர் சொல்லித்தரேன்னு சொல்லி தெரியப்படா மேலே போன அப்போ நீர்நிரல் மாற்றம் ஏற்படையில்லை அப்படின்னு என்ன அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. வீசமன் என்ன அந்த போன அளவுக்கு திருப்பி சியோடு தள்ளி விட்டு இந்த மாதிரி நீர்நிரல் மாற்றம் ஏற்படவில்லைண்டா சுவாச என்ன சரியா பிடிப்பீங்க 1 ஏன்னா 20 - 20 அங்கே எல்லாம் என்ன இப்படித்தானே வரும். என்ன 20 - 20 அதன்கில் என்ன 20 எல்லாத்தையும் சைஃபரிங்கில் 20ண்டா என்ன வரும் 1 தானே. உங்களுக்கு தெரியும் தானே ஃபிசிக்ஸில் சொல்லி தருவாங்க. பூச்சியத்தால் பிரித்தா முடிவிலி, பூச்சியத்தை எதால் பிரித்தாலும் 1 தான். அப்போ 1 போட்டேன் 1. அப்போ 1 சொன்னால் நீ அடுத்த கட்டம் என்ன கேட்கணுன்னாங்க சுவாச ஈவு என்னண்டு அந்த கீழ்ப்படை என்னண்டு வைப்பாங்க. என்ன சொல்லுவீங்க கார்போஹைட்ரேட் சொல்லிவிட்டா வேலை முடிச்சு விலங்கு தானே. அதே மாதிரி கீழே போகிற கேஸும் நடக்கும். கவனம் ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. முடிச்சுக்கொள்வோமா? சரி.